நான் சின்ன பிறந்ததுலேருந்தே நான் சொந்த ஊர் சொந்த இடத்துல தான் இருந்தேன். ஆனால் என் சொந்த பந்த துரோகத்தில் வெளியே வந்தேன். ஆனால் வெளியே வரும்போது வெறும் 4.5 லட்ச ரூபா கையில் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் எடுத்துகிட்டு வரும்போது சொந்த இடம் இல்லை, வெளியே வரும்போது சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருந்தேன். அப்போ தான் அண்ணாச்சியை பற்றி தெரிஞ்சு அண்ணாச்சிக்கிட்ட வந்தேன். அவர் வரும்போது எத்தனையோ இடம் காமிச்சாங்க. எனக்கு ஸ்கூல் பக்கமாக இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எல்லா சைட்டையும் விலகி விலகி வந்தேன். அவர் பக்கத்தில் இருந்து கூட்டிக்கிட்டு ஒரு இடமா அண்ணாச்சியே வந்தார். என் கூட காரில் கூட்டிகிட்டு போயிட்டு அண்ணாச்சியே என் பக்கத்தில் வந்து ஒன்று தெளிவாக எங்கிட்ட கேட்டு அந்த இடத்த கூட்டிகிட்டு போய் காமிச்சு எனக்கு அந்த இடத்த கரையம் பண்ணி கொடுத்தாங்க. அந்த இடத்த கரையம் பண்ணும்போது கூட எனக்கு பணம் பத்தலை. அப்போ அண்ணாச்சி நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அந்த ஒரு வார்த்தை சொன்னார். அவர் எனக்கு பண்ணி கொடுத்தாரு, சொன்னபடி கரையம் பண்ணி கொடுத்தாரு. அந்த இடத்த நான் மறுபடியும் வந்து ஒரு 10 மாதம் கழித்து மறுபடியும் அண்ணாச்சி பார்க்க வந்தேன். 10 மாதம் 8 மாதம் இருக்கும், மறுபடியும் அண்ணாச்சி பார்க்க வந்தேன். அண்ணாச்சி எனக்கு கட்டட தொழிலாம் 20 வருஷமாக இருக்கேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்த லெவலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு வந்து கொஞ்சம் முன்னேற்றி கொடுக்க ஒரு வழி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். ஒரு 40க்கு 30 சைட்டே வந்து நான் கேட்குற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு சொன்னார். அதே மாதிரி சொல்லியிருக்காரு, இன்னொரு கொஞ்ச நாள் அதை பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, எனக்கு காரில் போகும்போது இன்னொரு விஷயம் சொன்னார். அது யாருக்கு ஒரு அண்ணன் சொல்லியிருப்பாரா இல்லை கூட போன ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சகோதரோ யார் சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியாது. நீங்கள் தொழில் பண்ணுங்க, ஆனால் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு போகும்போது ஃப்ரெண்ட்லியாக கேட்டுட்டு போனார். அப்போ என்ன கேட்டாருன்னா, நீங்கள் போகிறீங்க, பணத்தை வந்து நீங்கள் போடுறீங்க, ஆனால் வீடு கட்டிட்டீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு முடங்கிருமே, அடுத்த லெவலுக்கு போக முடியாது, நீங்கள் கட்டட தொழில் இருக்கீங்க, அடுத்த லெவலுக்கு போக முடியாது அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு போகும்போது, நீங்கள் வந்து இடத்து மேலே போட்டுகிட்டே வாங்க, நான் உங்களுக்கு சேல் பண்ணி தரேன். அதே மாதிரி ஒரு இடம் எலிமெண்ட்டில் வாங்கினோம், அவங்களே எனக்கு சேல் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களே அட்வான்ஸ் போட்டு சேல் பண்ணி கொடுத்து இன்னும் 1 மந்த்தில் கேரியமும் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு என்னன்னா, ஏன் இதை சொல்ல வரேன்னா, எனக்கு இந்த ஊருக்கு வந்த புதுசில் யாரையுமே எனக்கு தெரியாது. இவரை தான் ஒரு முழுசாக ஒரு நம்பி ஒரு இதில் இறங்கும் போது நான் இருக்கேன்னு பண்ணி கொடுத்தாரு இல்லைங்களா, அதுக்காக அவருக்கு ஒரு வணக்கம், நன்றி. ஆனால் இப்பயுமே வந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது என்ன பண்ணணும் அந்த யோசனையை கேட்டு அதை நமக்கு தன்னம்பிக்கையோடு அதை இப்படி பண்ணுங்க அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுக்காக இன்னொரு வரைக்கும் நன்றி சொல்லிக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அதே மாதிரி நம்மளுடைய ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஸோ சர்வீஸ் அப்படிங்கிறத நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளும் மறுபடியும் அவங்கள தேடி போவோம். இன்னொன்று வந்து நம்ம கேட்கக்கூடிய 1008 கேள்விகளுக்கும் வந்து அவங்க அங்கிருந்து பதில் சொல்லணும். ஏன்னா நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு இடத்துல வீட்டு மனை வாங்குறோம் அப்படிங்கும் போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து பல கனவுகளோட ஒரு இடத்துல கால் பதிக்கும் போது அவங்களும் சரியா இருக்கணும், அவங்க கொடுக்கக்கூடிய பதிலும் வந்து சரியா இருக்கணும். அந்த விதத்துல நம்மளுடைய ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உடைய சர்வீஸ் எப்படி இருக்குங்க? ஓவராலா ரொம்ப நாளா நீங்க டிராவல் பண்ணிருப்பீங்க. ஸோ சர்வீஸை பத்தி சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. யாராவது சொல்றீங்களா அவங்களுடைய சர்வீஸ் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? நீங்க போன் பண்ணி பேசும்போதும் சரி, இல்ல நேர்ல வந்து ஏதாவது கேள்விகள் கேட்பீங்க, அப்ப எப்படி எல்லாம் உங்களுக்கு கோஆபரேட் பண்ணி ஆன்சர் பண்றாங்க? இதுக்கு மாதிரி நிறைய இடம் வாங்கியிருப்பீங்க இல்லையா? சோ அவங்க சொல்லுங்க, நிறைய கேள்வி கேட்டிருப்பீங்க. அக்கா நீங்க சொல்லலாமா? டைம் நான் கரையை பண்ண போனேன், என் கூட இன்னொரு பிளாட்காரங்க வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சில கேள்விகளாக இருந்துச்சு. அப்போ வந்து எங்கள் கூட வந்த ஸ்டாஃப் வந்து கீர்த்தனா எந்திரிச்சுக்கலாமா, யாருன்னு பார்த்தலாமா? அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே நான் கூட ஒரு செகண்ட் டென்ஷன் ஆகிட்டேன். என்னடா கேட்டுகிட்டே இருக்காங்க ஒரு மாதிரி ட்ராவலிங் போது கூட அப்படின்னு. ஆனால் வந்து அவர் ரொம்ப பொறுமையாக சிரிச்ச ஃபேஸோட ஹேண்டில் பண்ணாங்க. இல்லாம அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்க யார்கிட்ட பேசுறீங்களாலும் சேம் அதே அமைதியோட சிரிச்சு முகத்தோட தான் ஆன்சர் பண்ணுவாங்க. சோ ஒரு வீட்டு மனை வாங்கும் போது ஒரு பயம் இருக்கு அப்படின்னா நீங்க இப்பன்ட்டு இல்ல, ஜீவநதிக்கு இல்ல, அண்ணாச்சி சொல்றது அதான். வெளியே இடங்கள்ல நீங்க வாங்குறீங்க அப்படின்னாலுமே ஏதாவது தகவல் தேவைப்படுதுன்னா நீங்க எப்ப வேணாலும் நம்மளுடைய ஸ்டாஃபை கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அந்த விதத்துல இப்போ நம்மளுடைய ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ்ல வந்து எவ்வளவு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அண்ட் எந்த மாதிரி ஒர்க் ஸ்டைல் எல்லாமே அங்க போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறது எல்லாமே நம்மளும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம் இல்லைங்களா? சோ இத பத்தி எல்லாமே ஷேர் பண்றதுக்காக நம்மளுடைய ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் மற்றும் ஒரு சூப்பரான ஒரு பெண்ணே சொல்லலாம், கௌசி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். என்னாலையும் சம்பாதிக்க முடியும்னு நம்ப வச்சது ஜீவநதி தான். எனக்கு ஒரு மாற்றம் வந்ததுன்னா அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்னா அது ஜீவநதி தான். ஏன் சொல்றேன்னா, வீட்டில் வந்துட்டு ரொம்ப வருஷமா ஒர்க் இல்லாமல் ரொம்ப தேடிக்கிட்டே வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி ஜீவநதிக்கு வந்துட்டு ஒர்க்கு கேட்டப்போ லைட்டாக பயமாக இருந்தது. ரியல் எஸ்டேட்னாவே எல்லாருமே பயப்படுவாங்கல்ல.
ஏமாத்திடுவாங்களோ இல்லை நாம் போய் கொடுத்துட்டு லேண்ட் வாங்கிட்டு நம்மக்கிட்ட வந்து ஏமாந்தவங்க வந்து சண்டைக்கு வந்துடுவாங்களோ அப்படிலாம் கிடையாது. 20 வருஷமா ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வேலைக்கு வந்து எத்தனை கஸ்டமருக்கு என்னால் லேண்டு வாங்க முடிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கு. லேண்டு வாங்கிட்டு கண்ணு நான் ஒன்னால தான் லேண்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப பெருமையாக இருக்கு. வீட்டில் இருந்திருந்தா எனக்கு இந்த பெருமை என்னை மதித்து வரவங்களுக்கு தெரியாது. இப்போ என்னால ஒருத்தங்க லேண்டு வாங்குறாங்க கண்ணு நீ இல்லைன்னா அந்த இடத்துல நான் வாங்கியிருக்க மாட்டேன் நான் அப்படியே போயிருப்பேன்னு சொல்லும் போது அப்போ நான் சாரை தான் பார்க்குறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுன்னா அது சார் தான். எல்லாரும் வந்துட்டு லேண்டு வாங்கணும். சார் ஒன்னே ஒன்று தான் சொல்லுவார், சொந்தம் இல்லாமல் கூட இருந்துடலாம் ஆனால் சொத்து இல்லாமல் இருக்கவே கூடாதுன்னு. நானும் சொந்தம் இல்லாமல் நிறைய சொந்தத்தோடு இருந்திருக்கேன் ஆனால் சொத்து இல்லாமல் ரொம்ப நாள் இருந்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக சார்ட்ட ஒரு ஃப்ளாட் வாங்கி நான் என் பேரில் கரை பண்ணிக்கிட்டேன் என்னோட சேலரி வாங்கி. அது கொஞ்சம் எனக்கு பெருமையா இருக்கு. சார் முடிஞ்சிருந்தா இல்ல நீங்க ஒர்க் தானே பண்றீங்க நான் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லிருக்கலாம். ஆனா நீங்க என் கூட ஃபேமிலியா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. என்கிட்ட வந்து நீங்க லேண்ட் வாங்குறது எனக்கு பெருமை சிஸ்டர்னு சொல்லிட்டு எனக்கு லேண்ட் ஒரு ஃபிளாட் கரை பண்ணி கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. நான் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல போய் பேசுனதுல கை காலம் நடுங்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல பேசுறேன். அது யாருனாலனா எங்க ஜீவநிதியால தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் ஆஃபர் போட்டுருக்காங்க இந்த பிளாட்டுக்கு. ஆஃபர் தெரியுமா என்னன்னு? 700 ரூபா பிளாட்டு 550. அது இல்லாம 3 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. யார் வந்து இந்த காலத்துல யார் கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க? நம்ம பிளாட் தான், நம்ம ஜீவநிதி தான். ஜீவநிதி 3 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. கண்டிப்பா நீங்களும் வந்துட்டு அதுல இன்வால்வ் ஆகுங்க. நம்மளும் சொத்து பெருகிக்கிட்டே இருக்கும். ஜீவநதிக்கு வாங்க, கோடி கோடியா பெருகுங்க. நன்றி. அப்பா கீழ் பேசிக்கலாம். நான் திருச்செங்கோட்டிலேருந்து வரேங்க. இந்த அளவுக்கு அண்ணாச்சி வளர்ந்ததுக்கு காரணமே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இவர் செஞ்ச தொழில் வந்து என்னன்னு தெரியல யாருக்காவது? அரிசி கடை. ஒவ்வொரு வீட்டுக்கும் இவரே கொண்டாந்து அரிசி போடுவார். ஆனால் பணம் வாங்க மாட்டார். பணம் வந்து எப்படி வாங்குவார்னா அவங்க கொடுக்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக முடியும் போது அப்படின்னு தான் வாங்கிட்டு இருந்தார். அதனால இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே அவர் அந்த வயிற்றுக்கும் சிறிது உணவளிக்கப்படுகின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அவர் இருந்தார். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து விளம்பரத்தை பார்த்து தான் நான் ஃபோன் பண்ணேன். அப்போ வந்து வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு எடுத்தாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் பேசினேன். 10 நிமிஷம் பேசும்போது அந்த பொண்ணு வந்து பேசும்போது அந்த பிளாட்டை வாங்கியே ஆகணும்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம். அந்த அளவுக்கு பேசினாங்க. அப்புறம் சூப்பர். அப்புறம் வந்து நான் திருச்செங்கோட்டில் வெற்றி நகரில் ஒரு பிளாட் ஒன்று வாங்கிக்கிடுங்க. அதுக்கு உடனே கரைமணி கொடுத்தாரு அண்ணாச்சி எனக்கு. அவருக்கு இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே அந்த உணவு அளிச்சதுன உணவு கொடுத்ததுனால தான் அவருக்கு வந்து ரொம்ப உயரத்துக்கு போயிட்டு இருக்காரு. அதனால வந்து அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாமே நம்மளுடைய ஜீவநதி ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஒரு 5 பேர் வந்து ஷேர் பண்ண போறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும். அதனால அது எல்லாமே நம்ம பார்க்கலாங்க. இங்க ஜீவநதி ரியல் எஸ்டேட் சார்பாக ஒரு கோலம் போட்டி நடத்தியிருந்தோம். அந்த வந்து ஒரு விழாவா கொண்டாடிட்டு இருக்கிறோம். அது சார்பாக இங்கே எங்ககிட்ட ஜீவநதியில் இடம் வாங்கினவங்க, கோலம் போட்டவங்க, பார்வையாளராக வந்திருக்கிறவங்க, எங்கள் ஜீவநதி அண்ணாச்சி சாரு, மேனேஜரு, என் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ஒர்க் வந்து ஒரு 2 மாதம்தான் ஆகுது. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே வந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்கன்னா எங்கள் ஜீவநதியில் வந்து யாருக்குமே எல்லாருமே பேசிட்டாங்க. எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஜீவநதிக்கு வந்தால் வற்றாத நதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணாச்சி பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷமாக நாங்கள் அவங்கக்கிட்ட அரிசி வாங்கிட்டு இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு அவர் தெரியும். அதிலிருந்து அங்கே வந்து ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாதுங்க. சும்மா நான் ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கிறப்ப அங்கே கட் அவுட் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் வந்து வேலைக்கு போய் ஜாயின் பண்ணேன். ஆனால் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இடம் அப்படிங்கிறது, வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிற போது பார்த்திங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அந்த வீட்டை நான் விற்கிறேன் அப்படிம்பாங்க, இல்லை வீட்டை காலி பண்ணுங்க அப்படிம்பாங்க.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்க அப்பா அம்மா அந்த வீட்டில் வச்சிருக்கிறாங்க, அவங்க உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அவங்களுக்கு ஒரு உயிர் இழப்பு ஏற்பட்டுருச்சு. அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்குறேன். அவங்க அப்பா அம்மா வந்து வாடகை வீட்டில் இருந்ததுனால அவங்கள வந்து வீட்டுக்கு கூட கொண்டுட்டு வர முடியல, கொண்டு வர முடியாமல் நேரடியாக காட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ பேர் வருத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில மனுஷன் ஒரு குடும்பமா இருக்கிறவங்க அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதா நமக்குன்னு ஒரு சொந்த வீடு, அந்த இடம் வந்து சொந்தமா ஒரு இடம் வேணும். அதுல வந்து சின்னதா ஒரு குடிசை வீடா இருந்தாலும் தன் வீடா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கண்டிப்பா ஒரு இடம் வாங்குங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட்ல தினசரி கூலி வேலைக்கு போறவங்களுக்கு கூட ஒரு இடம் வாங்கி கொடுக்க முடியும். அதுல வந்து சின்னதா வீடும் கட்டி கொடுக்க முடியும் மக்களுக்கு அப்படின்னு நாங்கள் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட பணமே இல்லை அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த ஜீவநதி அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸில் சும்மா வந்து நான் இடம் வாங்குறேங்க, இடம் வாங்கலான்னு இருக்கிறேங்க அது அப்படின்னு ஒரு சும்மா விசாரிங்க. ரோட்டில் போகிறப்ப வந்து விசாரிங்க, உள்ளே வந்து என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து கடவுள் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நம்ம போய் இதில் போய் பார்த்து நம்ம வாங்கவா போகிறோம் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடாது. சும்மா ரோட்டில் போகிறோம், பஸ் ஸ்டாப்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கிறோம், ஆஃபீஸ் இருக்குங்களா, உள்ளே போயிட்டு எந்தெந்த ஏரியாவில் இடம் இருக்குங்களா, என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு விசாரிச்சுட்டு வாங்க. 4 டைம் வந்து விசாரிக்கிறப்ப 5வது டைம் கண்டிப்பாக நீங்கள் இடம் வாங்குவீங்க. அதில் எந்த மாற்றமே இல்லைங்க. ஓகேங்க. எல்லாருமே வந்து எங்களோட விளம்பரம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. எங்களோட ஃபோன் நம்பர் எல்லாரும் ஸ்டாஃபுங்களோட ஃபோன் நம்பரும் இருக்கும். யாருனாலும் நீங்களும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களோட உறவினர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சொல்லுங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்கனாலும் எப்படி வந்து அவங்க வந்து அந்த இடத்த வாங்கலாம், அதோட கடன் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதாகட்டும் எல்லாம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்லி கொடுப்போங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டீங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. ஓகே, சுந்தரி அக்காவுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாங்களா? ஓகேங்க. சோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சி விருப்பப்பட்டாங்க. அவங்க டீமும் வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு சின்ன கேம் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ ஆரம்பிக்கலாங்களா? கேம் விளையாடலாமா? ஓடி விளையாடுறதுல ஜாலியா ஒரு சின்ன கேம். ஓகேங்களா? ஒரு 6 கேர்ள்ஸ் மட்டும் வரீங்களா முன்னாடி? கேர்ள்ஸ் மீன்ஸ் லேடிஸ். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அவங்க வாங்க. 6 பேர்ல யார் வின் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு gift இருக்கு. முதல்ல லேடிஸ், அதுக்கப்புறம் கிட்ஸ் எல்லாம் அப்புறம் போய்க்கலாம். அப்படியே இருங்க. ஒரு 7 பேர் மட்டும் அந்த சைடுக்கு வந்துங்க, இல்லைன்னா நில்லுங்க. 7 பேர் மாதிரி அதே 7 பேர் வந்துக்கலாம். ஏன்னா ஸ்பேஸ் இல்லாதனால அப்படியே தள்ளி முதல்ல 7 பேர் மட்டும். ஓகே. அக்கா யாரும் வெயில நிக்க வேணாம், கொஞ்சம் உள்ள வந்துருங்க. ஓகே, முதல்ல 7 பேர் டக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டீங்க. எந்த மாதிரி கேம் இருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? வெற்றியா தோல்வியா கலந்துக்கிறது நல்லது தானே. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சோ இந்த கேமுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டுகொண்டேன்னு வச்சுக்கலாமா? இது ரிலேட்டடா இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நான் ஒவ்வொரு பொருள் சொல்லுவேன். ஓகேங்களா? 5 ரவுண்டு. இப்போ ஒரு பொருள் சொல்றேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாருக்கிட்ட வேணா நீங்க வாங்கிக்கலாம். வாங்கிட்டு வந்து இங்க நிக்கணும். ஓகேங்களா? கடைசியா யார் வரீங்களோ அவங்க வந்து அப்படியே வெளியே போய்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அவங்க கொண்டு போறோம். கடைசியா 5 பொருளும் யார் கொண்டாந்து வைக்கிறீங்க அப்படிங்கறத பார்த்தோம். அதே மாதிரிதான் அவங்களுக்கும். ஓகே, நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அடிக்கடி போட்டுக்க வேணா, ஒரு சின்ன கேம் தான். கொடுக்கணும்னு நினைக்கிற திங்ஸ் வந்து யாருக்கு கொடுக்குறீங்களோ கொடுங்க. ஓகேவா? சோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, 7 பேர் தான். கொஞ்சம் தள்ளி நிற்க மத்தவங்க எல்லாம். அக்கா சேர்ல இருக்கு, இடிச்சுக்க வேணாம். சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன கேம் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் மட்டும் சொல்லிடலாமா? ஸ்டார்ட் சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க போட்டுக்கிறது இல்ல, மத்தவங்க கிட்ட இருந்து கண்ணாடி வாங்கிட்டு வாங்க. கண்ணாடி யார் லாஸ்டா வராங்களோ அவங்க அப்படியே வெளியேறிடணும். ஓகே ஓகே, அப்படியே கீழே வச்சிருங்க. அங்க டேபிள் வச்சிருங்க. ஓகே, யார் லாஸ்ட்? அப்பா லாஸ்டா? சரி, ஓகே, அப்படியே வெளிய போயிடலாம். கண்ணாடி அவங்க கொடுத்துடுங்க. கண்ணாடி அவங்க கொடுத்துடுங்க. யூஸ் பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட இருந்தா வாங்கணும். ஹேண்ட் கர்ச்சீப் யாரு
நினைக்கிறேன் நீங்க. ஓகே, அப்படியே வாட்ச் அவங்க கொடுத்துருங்க. ஓகே, இப்ப 4 பேர் இருக்கீங்க. ஓகே, நம்ம ஸ்டாப்ல அப்படியே பாருங்க, பின்னாடி அப்படியே உருவிடுவாங்க. அதை அப்படியே போடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பொருள் இப்போ லப்பர் பேண்ட், ஏலிஸோட லப்பர் பேண்ட். ஓகே, லாஸ்ட் வச்சிருக்கீங்களா? ஓகே, சந்தோஷம். அவங்க பேண்ட் கொடுத்துருக்கீங்க. ஓகே, இந்த பொருள் யார் கொடுக்குறாங்க பார்க்கலாம். 3 பேர் இருக்கீங்களா? டக்குனு போய் 20 ரூபாய் கேட்க வாங்கிட்டாங்க. டக்குனு அண்ணாச்சி 500 ரூபாய் கொடுக்குறாரு. ஓகே ஓகே அக்கா தேங்க் யூ so much. ஓகே, நீங்க ரெடி பண்ணல பணத்தை கொடுத்தலாமா? ஓகே, நீங்க ரெடி பண்ணல. ஒரு 2 நேரத்துல இன்னும் ஒரு சான்ஸ் பண்ணலாமா? வேற ஒரு 1 ரூபாய் காயின் வாங்கிட்டாங்க. ரெடி பண்ண அட்டனே பேசிங்களா? ஃபர்ஸ்ட் தேங்க் யூ so much. ஓகே, அண்ணா வந்துட்டா நடந்து கையில கொடுங்க, நடந்து கையில அதலாங்களா? எங்க பாரு போய் பார்க்கலாம். கேம் கண்டக்ட் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். இதுல கண்டக்ட் பண்ணும்போது நீங்க ஆர்வமா கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு வெற்றி பெற அனைத்து வெற்றியாளர்களுக்கும் வெள்ளிமலாம் பூசிய ஒரு டம்ளர் இலவசமா தரோம். அது அன்பு பரிசா தரோம். அதனால கேம் கண்டக்ட் பண்ணும்போது நீங்க ஆர்வமா செயல்படுங்க, வெற்றி அடைங்க. உங்களுக்கான கிஃப்ட் வந்து காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பை நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much. ஓகே, அக்கா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்து ஓகே, சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போறது வந்து செல்போன். அவங்க கிட்ட இருந்து செல்போன். ஓகே ஓகே ஓகே, அக்கா நீங்க லாஸ்ட் நினைக்கிறேன். தேங்க் யூ போன் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுங்க. ஓகே, சோ இப்போ 6 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ 6 பேருக்கு அடுத்தது நம்ம சொல்லக்கூடியது சேம் ஒண்ணே ஒண்ணுதான். ஹேண்ட்கர்ச்சீப். யார் லாஸ்ட்? ஓகே, லாஸ்ட். ஓகே தேங்க் யூ. சோ அடுத்தது அகைன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா போயிடலாமா? பிரிச்சிடாதீங்க. அப்படியே 500 ரூபாய் கேட்க வாங்கிட்டாங்க. யார் லாஸ்ட்? அக்கா லாஸ்ட் யாருங்கப்பா? ஓகே, 500 ரூபாய் அப்படியே வச்சுங்க. நாங்க கேட்டோம் கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். கஸ்டமரோட ஒரு விருப்பம். சோ வண்டி கீ, பார்க்கிங்ல 2 வீலர் கீ. ஓகே நீங்க சரி ஓகே. அடுத்து பார்த்தோம்னா இதுல 3 பேர் இருக்கீங்களா? 3 பேர் வந்து அடுத்து ஃபைனல் பண்ணிடலாம். அண்ட் தென் ஹேண்ட் வாட்ச். ஓகே அடுத்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாவே போலாமா? எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய டைம்ல வந்து என்னென்ன பாசிபிலிட்டி திங்ஸோ அதெல்லாமே நம்ம போறோம். இப்போ வந்து ஒரு சில வேணான்னு ஒதுக்குற ஒரு பொருளை பார்க்கலாமா? வெறும் 10 ரூபாய் காயினா வேணும். 10 ரூபாய் காயின். அக்கா நம்ம சைடுல ஹெல்ப் பண்ண கூடாது. வாடிக்கையாளரே கொடுக்கணும். ஓகே டன். ஓகே அக்காக்கு பர்சனலி கொடுத்துடலாமா? ஓகே அகைன் ஜீவனதி ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அழகான அன்பு பரிசு அக்காக்கு இத கொடுக்க போறோம். வந்து ஜீவனதி ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர்ஸ் உடைய மேனேஜர் சிவான் ஒரு பரிசு கைக்கு கொடுத்துடலாம்.